ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, 2ஆம் வார புரட்டாசி சனிக்கிழமை இதுக்கான பெருமாள் மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றதனா நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் விரதம் இருப்பீங்க, நிறைய பேர் விரதம் இருக்காம கூட பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த சனிக்கிழமை வேண்டுதல் வைப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே பெருமாளுடைய பிளெஸ்ஸிங்கும் கண்டிப்பா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவரு உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ரீடிங் தான் இது இருக்க போகுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டிடுறேன். கிறிஸ்டல் நம்பர் 1 blue color crystal, the white color crystal number 2, green color crystal number 3. இந்த 3 கிறிஸ்டல்ல நீங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. எல்லா கிறிஸ்டலுக்குமான மெசேஜும் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்றத உங்க கிறிஸ்டல் மூலயமா நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான இந்த புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமைக்கு பெருமாள் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு யாராவது பகைவர்கள் இருக்கிறாங்க, அதுவும் கூட பழகுனவங்களே இப்ப பகையா மாறிட்டாங்க, சொந்தக்காரங்களே பகையா மாறிட்டாங்க அப்படின்னா அதை பத்திலாம் நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் பெருமாள் கிட்ட ஒப்படைங்க. எல்லா விதமான விஷயங்களையும் பெருமாள் கிட்ட ஒப்படைங்க. அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், மன வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் பெருமாள் கிட்ட ஒப்படைங்க. ஏன்னா நீங்க பெருமாள், மகாலட்சுமி தாயார், ஸோ அவங்களோட ஒரு சாம்ராஜ்யத்துல இருக்கிறீங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பா அதனால அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட யாரையும் ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க மேல வச்சு உங்களை ரொம்ப பெரிய அளவுல டிஸ்ட்ராய் பண்றதுக்கும் பெருமாள் நிச்சயமா அனுமதிக்க மாட்டாரு. நீங்க மனசு விட்டா மட்டும்தான் அது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு அடிக்கும். ஸோ மனசை விடாதீங்க, பெருமாள் மேல நம்பிக்கையோட இருங்க. ஸோ அவருடைய ஒரு குடும்பத்துல, அவருடைய ஒரு சாம்ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்கிறதால நிச்சயமா எப்பேற்பட்ட பகைவரா இருந்தாலுமே ஸோ அதெல்லாம் பெருமாள் உங்களுக்கு பின்னாடி இருந்து அது தடை பண்ணிடுவாரு, சரிங்களா? அதை முறியடிச்சிருவாரு, விரட்டி அடிச்சிருவாரு அவங்கள. ஸோ அதனால நீங்க எதுக்காகவும் பயப்படக்கூடாது அண்ட் நடுங்கக்கூடாது. உங்களுடைய ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும். வெளியில எனக்கு இப்படி பிரச்சனையா இருக்கே, பிஸ்னஸ்ல இப்படி பிரச்சனையா இருக்கே, இப்படி எனிமீஸ் இருக்காங்களே அப்படின்ற ஒரு பயம் இருக்கக்கூடாது. அந்த பயம் ஃபேமிலிக்குள்ள போகக்கூடாது. எப்பவுமே நீங்க உங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கணும். ஸோ அதை தான் பெருமாள் விரும்புறாரு. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா மேலும் மேலும் அந்த சந்தோஷம் உங்க வீட்டுல நிலைச்சு நிக்கிறதுக்கு பெருமாள் உங்களுக்கு கண்டிப்பா உதவி புரிவாரு, சரிங்களா? ஒரு குருஷேத்திர போர்ல எப்படி கிருஷ்ண பகவான் உதவி புரிஞ்சாரோ அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல நடக்கிற போர்ல பெருமாள் நிச்சயமா உறுதுணையா இருந்து உதவி செய்வாரு. நீங்க பெருமாளை மட்டும் நம்புங்க, அவரை அவர் மேல நம்பிக்கை வைங்க அண்ட் பயம் அப்படின்றத தூக்கி போட்டுருங்க. இதுதான் பெருமாள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் என்ன இந்த புரட்டாசி 2ஆம் வார சனிக்கிழமைக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க லைக் உங்களோட வேலையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும்,
நீங்க ஏதாவது ஒரு கலை வல்லுனரா இருக்கிறீங்கன்னா அதுல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும். ஃபேமிலியில இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்க மேல மரியாதை மதிப்பு வந்து கொடுக்கணும். உங்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமா நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி மன வருத்தங்கள் இருக்கு. சில பேருக்கு அது வருத்தங்களா இருக்காது. நான் எப்படியாவது சாதிக்கணும், எப்படியாவது ஒரு உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போகணும், என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு மத்தவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுல வந்து பெருமாளை தான் நீங்க வந்து உங்களுடைய மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. என்ன வந்து பெருமாள் காப்பாத்திருவாரு, பெருமாள் எல்லாமே பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும், கிடைக்கும். அவரை மனசுல நினைச்சு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அது என்னைக்குமே சக்சஸ்ஃபுல்லா தான் அமையும் அப்படின்றாரு. அண்ட் நீங்க தாமரை மலர்களை நிறைய வந்து யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? தாமரை மாலையை கூட நீங்க வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க. இன்னொன்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மன அமைதியும் தேவை, சரிங்களா? பெருமாள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டியான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை எல்லாமே கொடுப்பாரு. மன அமைதியை வந்து நீங்க பெறணும் அப்படின்னா நீங்க தியானம் பண்ணணும். அந்த தியான குருவா இருக்கக்கூடிய யாரு? சிவபெருமான். ஸோ சிவபெருமானை நினைச்சு டெய்லியும் தியானம் பண்ணுங்க. சிவபெருமானுக்கும் தாமரை மலர்களை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க, மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சிவபெருமானுடைய மச்சான் நம்ம சொல்லக்கூடிய பெருமாள் உங்களுக்கு இந்த விஷயத்த கொடுக்குறாரு. ஏன்னா உங்க மன அமைதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. மன அமைதி கிடைச்சாதான் பெருமாள் தரக்கூடிய பதவி, அந்தஸ்து, உயர்வு, பணம் எல்லாத்தையும் உங்களால அனுபவிக்க முடியும் சந்தோஷமா. மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ண முடியும். அதனால இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் பெருமாளுக்கும் ஒரு தாமரை மலரை வச்சு நீங்க வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேண்டிக்கோங்க. அது ரொம்ப ப்ராஸ்பரிட்டியான ஒரு பிளெஸிங்கா வந்து கிடைக்கும் அப்படின்றதா பெருமாள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் இந்த புரட்டாசி சனிக்கிழமை 2ஆம் வாரத்துக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 3 நீங்க வந்து கல்யாணம் வரம் வேண்டி பெருமாள் கிட்ட வந்து நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது முக்கியமா எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸா ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. சீக்கிரமா உங்களுக்கு மன வாழ்க்கை வந்து அமையும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு மன வாழ்க்கை நபர் உங்களுக்கு வந்து அமைவாங்க, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. நீங்க இந்த சனிக்கிழமைய நீங்க வந்து சனிக்கிழமை விரதத்தை கண்டிப்பா பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு எதுக்காக முன்னெடுத்தீங்களோ அதுக்காக கம்ப்ளீட் அந்த எண்டு வரைக்கும், அந்த கம்ப்ளீஷன் வரைக்கும் உறுதியா இருந்து இந்த விரதத்தை மேற்கொண்டு முடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன வாழ்க்கை வந்து கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மன வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச நபரே வந்து அமைவாங்க. எப்படி ராமர் சீதை கல்யாணம் இருந்தது, ராமர் சீதை எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள், எவ்வளோ ஸ்ட்ரகிள் உங்க லவ் லைஃப்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய கல்யாண வாழ்க்கையிலேயே சில பேர் கல்யாணம் ஆயிருந்தா விட அந்த வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்படி இருந்தாலும் சரி, இல்லை எனக்கான பார்ட்னரே கிடைக்க மாட்டாங்களே, நான் எவ்வளோ அலைன்ஸ் பாக்குறேன் அப்படின்ற ஒரு விரக்தி இருந்தாலும் சரி, இந்த போராட்டங்களை எல்லாம் வந்து முறியடிச்சிருவாரு பெருமாள். ஸோ இது பெருமாள் வந்து பிளெஸிங் தான் கொடுப்பாரு. உங்களுக்கு கரெக்டான மன வாழ்க்கை அமைய பிளெஸிங் தான் கொடுப்பாரு. இதை யாரு முறியடிப்பா? உங்களுக்கு ஏற்படுற இந்த போராட்டங்கள், இந்த தடைகள் எல்லாம் யாரு முறியடிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ராமர் சீதைக்கு யார் வந்து உறுதுணையா இருந்தது? அனுமன் தான். ஸோ அனுமன் தான் உங்களுக்கும் வந்து உறுதுணையா இருந்து தடைகளை முறியடிக்க போறாரு. அனுமன் வழிபாட டெய்லியும் பண்ணுங்க. டெய்லியும் கூட பண்ணுங்க, சனிக்கிழமை தான் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. அனுமன் வழிபாடு டெய்லியும் பண்ணுங்க. அனுமன் சாலிசா படிங்க. அனுமன் சாலிசா கூட அவ்வளவு தூரம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு முடியாதுன்னா கூட அனுமன் காயத்ரி மந்திரம் இருக்கு. ஸோ அனுமனுடைய காயத்ரி மந்திரம் வந்து தத்புருஷாய வித்மஹே வாயு புத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். ஸோ இதை நீங்க பாஸ் பண்ணி கூட கேளுங்க, இல்லை நான் திருப்பியும் இன்னொரு டைம் சொல்றேன். தத்புருஷாய வித்மஹே வாயு புத்ராய தீமஹி
தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். இன்னொரு டைமும் சொல்றேன், ஏன்னா 3வது டைம் சொல்லிடுறேன். தத் புருஷாய வித்மஹே வாயு புத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். சரிங்களா? அந்த 3 டைம் சொல்லும் போது அது ஒரு நிறைவடையும். நீங்க இதை பாஸ் பண்ணி கூட ஸ்லோ பண்ணி கூட இதை வந்து கேட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சு டெய்லியும் இந்த மந்திரத்தையாவது உச்சரிச்சு அனுமானே நல்ல வழிகாட்டு அப்படின்ட்டு உங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. பெருமாள் உங்களுக்கு அனுமன் மனித ரூபத்துல ஒரு அனுமாரை அனுப்புவாங்க. சரிங்களா? அவங்களால உங்களுக்கு சீக்கிரம் மன வாழ்க்கை சரி செய்யப்படும், மன வாழ்க்கை கிடைக்கும். இதுதான் பெருமாள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்கா இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி கல்யாணம் வரத்துக்காக வேண்டிட்டு இருக்கவங்க, கல்யாண பெருமாள் கோவில் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நீங்க பெருமாளுக்கு உங்க கையால ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க. ஏன்னா இங்க அது மெசேஜ் வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், இதை பண்ணுங்க. நிச்சயமா நெக்ஸ்ட் இயர்லாம் நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மன வாழ்க்கையில இருப்பீங்க. ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு மெயின் தேவை. அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மன வாழ்க்கை, கல்யாணம் ஆனவங்களுக்கு சீரான மன வாழ்க்கை, இதுதான் தேவை. இதை நீங்க சரி பண்ணிக்கிட்டாலே மற்ற விஷயங்கள்லாம் தானே உங்க லைஃப்ல நடந்துரும். அதனாலதான் இந்த பிளெஸிங் உங்களுக்கு வந்து பெருமாள் கொடுக்குறாரு. ஸோ நீங்க உங்களுடைய பிளெஸிங் கேட்டிருப்பீங்க. பைல் நம்பர் 3 நீங்க இப்போ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேயர்களே, நம்ம வந்து இன்னைக்கு பெருமாள் தரக்கூடிய 2ஆம் சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமைக்கான மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்க உங்களுடைய மெசேஜ் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.